இன்னைக்கு மும்பையில வைத்துக்கொண்டே பல சினிமா நட்சத்திரங்கள் பல தலைவர்கள் இந்திக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதை பார்க்கிறோம். இதுதான் அவர்களுக்கு கோபத்தை கொடுக்குது. அவர்கள் வீடு இன்னைக்கு எரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பேசுவதை விட இன்னைக்கு மும்பை மொழி விஷயத்தில் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் அடிப்படையில் மராட்டியர்களும் தமிழர்களை போன்று மொழி உணர்வு உள்ளவர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் தமிழுக்கு அப்புறம் வங்காளமும் மராட்டியமும் இலக்கியங்கள் சார்ந்த மொழிகள். உங்களுக்கு பெங்காலியில் போடின்னு வச்சுங்களேன், வங்காள மொழியும் இலக்கியங்கள் அதிகம் சார்ந்தது. அதே போன்றுதான் மராட்டியமும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இலக்கியங்களை கொண்டது. இந்த 3 பெரும் மொழிகள் இந்தியாவில். இப்போ இன்னைக்கு கல்கத்தாலையும் பாருங்க, வங்காள மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கேயும் இந்தி நுழைய முடியல, அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல. ஆனால் மராட்டியம் அதற்கு இடம் கொடுத்து இன்னைக்கு மகாராஷ்டிராவோட தலைநகரான மும்பை இன்னைக்கு இந்திய ஆதிக்கத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறது. சீரழிந்து மராட்டியம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்க லேட்டா உணர்ந்ததுனால 24 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி 2 பேரும் கைகோர்த்து இதை முன்னெடுக்கணும். மராட்டியம் எப்படி மராட்டிய மன்னர் மண் மராட்டியர்களுக்கே சொந்தம்னு சொன்னாரே பால் தாக்கரே, அதே போன்று மொழியை மராட்டிய மொழி தான் மகாராஷ்டிரத்தை ஆட்சி செய்ய வேண்டும்.